அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். டோட்டலாக இந்த வீடியோவில் 6 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வேணும், இல்லை எனக்கு வந்து எம்சிக்யூஸ் காம்போ வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 7 புக்லெட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ 7 புக்லெட் எம்சிக்யூஸ் வந்து 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன். இந்த 10 சாப்டருமே பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி உங்களுக்கு 7 புக்லெட்டாக உங்களுக்கு அனுப்பிவிடுவோம், கொரியர் வந்துவிடும். ஸோ இந்த 7 புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இல்லை சார், நான் கொஞ்சம் தியரி பார்ட்ஸ் மெட்டீரியலும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது, ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படின்னா, ஸோ ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் காம்போ ஆஃபரில் சேர்த்து மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ வேணுன்றவங்க என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9384686847. ஓகே, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக டீட்டெயில் நான் கொடுத்துருவேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மெட்டீரியல்ஸ் ரிசீவ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா போதுமானது. ஸோ நீங்களே வந்து சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்றதை கண்டிப்பாக உணருவீங்க வித்தின் 1 மந்த்துக்குள்ளே. ஓகே, அதே போல் நான் போடுற வீடியோஸ் தினமும் நீங்கள் பார்க்கணும். நான் டெய்லியும் வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே வருவேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் சம் இஸ் இன் n from 0 to infinity x minus 2 whole power n divided by 3 power n. ஸோ ஜென்ரலாக ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபார்முலா பார்த்துங்க, லிமிட் n tends to infinity an divided by an plus 1. ஓகே, ஸோ இதுவே வந்து ஒரு சிலவங்க L ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity supreme of an plus 1 divided by an பார்ப்பீங்க. இந்த L தான் ஆக்சுவலாக 1 by r. ஓகே, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், டேரெக்டாகவே an by an plus 1 யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், ஜஸ்ட் எதனா ஒன்றில் ஸ்டாண்டர்டாக நின்றுடும், மைண்ட் செட் வச்சுக்கோங்க. லிமிட் n tends to infinity an by an plus 1. ஸோ இங்கே an என்ன, an வந்து 1 by 3 power n. ஸோ இந்த டேர்மில் nth டேர்ம் மட்டும் நீங்கள் தனியாக போர்க்குறீங்க. ஸோ an வந்து 1 by 3 power n. ஸோ an divided by an plus 1 போட்டிங்க அப்படின்னா 3 power n divided by 1 by 3 power n plus 1 வரும். ஸோ 3 power n 3 power n கட் ஆகிடும், உங்களுக்கு 3 மட்டும் நிற்கும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஹாரோட வேல்யூ நாங்க ஜஸ்ட் 3. ஓகே, ஸோ அடுத்து பார்ப்போம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் பவர் சீரிஸ். இங்கே an பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 1 by n இருக்கு. ஸோ an டிவைடட் பை an plus 1 போடுறீங்க. ஸோ 1 by n டிவைடட் பை 1 by n plus 1. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ரெசிப்ரோக்கல் அடிச்சுன்னா n plus 1 by n வரும். லிமிட் n tends to infinity கொடுத்தீங்கன்னா கிடைக்கும் 1 கட்டுரும். அப்போ உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் 1 by 2n ஃபேக்டோரியல். ஓகே, இது an டிவைடட் பை an plus 1 போட போறீங்க. 1 by 2n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 by 2n plus 2 ஃபேக்டோரியல். இப்போ 2n plus 2 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, இது இப்படி எழுதிடலாம், 2n plus 2 into 2n plus 1 into 2n ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம், ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணுறச்ச உங்களுக்கு 2n ஃபேக்டோரியல் கட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் பார்ட் இந்த டேர்மில் 2n ஃபேக்டோரியல் கட் ஆகிடும். ரிமைனிங் வந்து 2n plus 2 வந்து நிற்கும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே நிற்கும், 2n plus 2 into 2n plus 1. இது ஆக்சுவலி லிமிட் n tends to infinity கொடுத்தீங்கன்னா எங்கே போகும், இன்ஃபினிட்டிக்கு போகும். அப்போ இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன, c. ஓகே, அடுத்து ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் n ஸ்கொயர். இப்போ an வந்து n ஸ்கொயர், an by an plus 1 போடுறீங்க, n ஸ்கொயர் n டிவைடட் பை n plus 1 அந்த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ லிமிட் எடுத்தால் 1 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். இதனுடைய an பாருங்கள், 1 by 5 power into 1 by square root of n plus 1. an by an plus 1 போடுறீங்க. ஸோ ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 5. அடுத்து பாருங்கள், an வந்து 3 power n divided by n ஃபேக்டோரியல், an by an plus 1 போடுறீங்க. அகைன் டேர்ம்ஸ் ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்சா லிமிட் n tends to infinity கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு இன்ஃபினிட்டி போகும். ருசி புரிஞ்சுக்கணும், n ஃபேக்டோரியல்னா n into n minus 1 ஃபேக்டோரியல். அதே கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ n plus 1 ஃபேக்டோரியல்னா n plus 1 into n ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ இது போல் நீங்கள் பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான். ஸோ ஜென்ரலாக இது ஆக்சுவலாக ஓகே, ஜென்ரலாக உங்களுக்கு யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் வேணும்னா கம்ப்ளீட்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ரேஷியோ டெஸ்ட், ரூட் டெஸ்ட். ரேஷியோ டெஸ்ட்டில் an divided by an plus 1, ரூட் டெஸ்ட்டோட 1 by supreme of nth root of an. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸோட டெஃபினேஷன் பார்த்துக்குங்க. ஃபார் அ பவர் சீரியஸ், if r is the radius of convergence, if r is the radius of the open interval a minus r a plus r na, in which the series is converges absolutely. Within open interval given power series converge ஆகுதோ அந்த இன்டர்வலோட லென்த் தான் உங்களுக்கு என்னது, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஸோ சிம்பிளா within given interval within the given power series வந்து கன்வர்ஜ் ஆகுது, அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த லென்த் ஆஃப் த இன்டர்வல் தான் என்னது உங்களுக்கு ஆக்சுவலாக ஜென்ரலாக ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ a minus r a plus r இதனுடைய லென்த் என்ன அப்படின்றத பார்க்குறீங்க. லென்த் ஆஃப் த இன்டர்வல் வந்து r இல்லைங்களா. ஸோ அந்த லென்த் தான் உங்களுக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம்.
ஸோ இத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நீங்க வந்து இது போல கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நெறைய கலெக்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்றது அப்படின்றது கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு நெறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் மட்டும் குடுக்குறேன். இத பேஸ் பண்ணி. அத ஃபுல்லா நீங்க சால்வ் பண்ணுங்க. யூஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் செம்மையா இருக்கும். அதேபோல ஸ்டடி மெட்டீரியலுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ். இது வந்து குரூப் தியரிக்கு ரெடி பண்ண மெட்டீரியல். இது போல 10 சாப்டருக்கும் நான் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ 10 சாப்டருக்கான கொஸ்டின் புக்லெட்டையும் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. எம்சிக்யூஸ் வாங்குங்க. அதுபோல ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு வந்து எம்சிக்யூஸ் வாங்குறவங்களுக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயா குடுத்துருவேன். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவைலபிள் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ புக் பண்ணி படிங்க. இருக்கிற டைம்க்குள்ள நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே. பிஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் குடுக்குறேன். எம்சிக்யூ ஃபார்மேட்டும் இருக்கு. ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் இருக்கு. டெஸ்ட் சீரிஸ் எம்சிக்யூஸ் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க பிஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? மெட்டீரியல் வாங்கி டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பிஜிடிஆர் மேத்தமேட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் குடுத்துட்டு வரேன். ஓகே. ஸோ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்ச்மே எவ்ரி வீக் சண்டே தான். ஓகே. ஃபைன். தேங்க் யூ.